லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்புச்சி, செல்வா என்ன பண்றான்னு பாத்தீங்களா? பாத்தீங்களா அப்புச்சி? உங்களுக்கு சத்தியத்தை பண்ணிட்டு செல்வாவை வர வச்சு ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. செல்வாவை எங்களுக்காக வேண்டான்னு விட்டு கொடுத்திருக்க. இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? அவதான் வேணான்னு சொல்லிட்டால அப்புச்சி. திரும்ப ஞாபகப்படுத்தி அவ மனச மாத்த பாக்குறா பாத்தீங்களா? உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இப்ப என்ன காரியம் பண்றா பாத்தீங்களா? எனக்கு செல்வா வேண்டாம் அண்ணமண்டி. நான் அவரை மறந்துட்டேன். அவரையும் என்ன மறந்துட சொல்லுங்க. கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. அவளுக்கு நீ வேணாமா. பாத்தீங்களா அப்புச்சி, செல்வாவை எப்படி ஏத்தி விடுறான்னு? ஹே புவனா, நீ என்ன விரும்புறல, அப்படியே வேணான்னு சொல்ற? கேளு, நல்லா கேளு. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறியா? நல்லா மாட்டினடி நீ கப்புச்சுக்கிட்ட. சொல்லு புவனா, ஏன் வேண்டான்னு சொன்ன? யாருக்கு பயப்படுற? ஏய், அவ யாருக்கும் பயந்து உன்னை வேணான்னு சொல்லல. நம்ம அப்புச்சியோட கௌரவத்துக்காக தான் அவ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய், அந்த அக்கறை ஏன்டா உனக்கு இல்ல? அவளே நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா, எதுக்காக அவளை நீ திரும்ப திரும்ப பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க? செல்வா, இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. பொண்ணு அவளே மறந்துட்டா, உனக்கு என்ன அவ்வளோ? ஐயோ, என்ன உல்டாவாகுது? திரும்ப இவதான் வேணும்னு பிரச்சனை பண்ணாத. உங்க காதலை விட எனக்கு என் அப்புச்சியோட கௌரவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அக்கா, உனக்கும் எங்க காதல் புரியல. அவ வாய் வார்த்தையா சொன்னல தவிர அவ மனசுக்குள்ள நான் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். செல்வா, நீ முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப ஏன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற? ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை பத்தாதா? திரும்ப பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க குடும்பம் மொத்தமும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு வாக்கு கொடுத்திருக்கு. இங்க பாரு, அது மட்டும் இல்ல, என் அப்புச்சிய நான் திரும்பவும் தலகுனிய விட மாட்டேன். அவங்க நிச்சயம் பண்ண இடத்துலதான் உன் கல்யாணம் நடக்கும். பேசிட்டியாக்கா? எதுக்கா முடிஞ்சு போன விஷயம்? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க. டேய், நான் இவ்ளோ சொல்லியும் நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன் அப்பச்சிக்காகவும் உன் அம்மு அக்காக்காகவும் தயவு செஞ்சு இந்த காதல மறந்துரு. என் அமுதாவை பத்தி என்னமோ சொன்ன பார்த்தல்ல? அவ சொன்னது கேட்டுச்சுல்ல? அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுல இருந்து மாற மாட்டா. இந்த அப்புச்சிய அவ அவமானப்படுத்த மாட்டா. நீ தேவையில்லாம குழப்பிக்கிட்டு அவளை தப்பா பேசாத. போலாம் வா. என்னடி உங்க அப்புச்சி வாசல்ல நின்னு ரோட்டைய பாத்துட்டு இருக்காரு? எனக்கு என்ன அண்ணமட்டி தெரியும்? அப்ப கேளு போ. ஏன், நீங்க போய் கேளுங்களேன். எனக்கு என்ன? என்ன மாமா, நல்ல நேரம் பார்த்து தானே வீட்ல இருந்து கிளம்பணும். அப்புறம் என்ன, கடைக்குள்ள போலாம்ல? இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் முடிய போகுது. யமகண்டம் ஆரம்பிக்க போகுது. மொத கல்யாணத்துக்கு நகை எடுக்க போறோம், அதனால தான் கேக்குறேன். நல்லத மனசுல நினைச்சுட்டா 4 திசையும் கிழக்குதான்.
இப்ப நீ கேளு. ஆ, அப்பச்சி ஆ? அதான் எல்லாருமே வந்தாச்சே, அப்புறம் ஏன் இன்னும் வாசல்லே நின்னுக்கிட்டு உள்ள போகலாம்ல? பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. பையன் சைடுல இருந்து வரணும்ல. அதான் நீங்க இருக்கீங்களே, உங்களை விட முக்கியமானவங்க வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? அண்ணமண்டி வந்திருக்காங்க, போதாத குறைக்க அக்கா நான் இருக்கேன், வேற யார் வரணும்? ஒரு முக்கியமான ஆள் வரணும். முக்கியமான ஆளா? யாரு? அது யார் மாமா எங்களை விட முக்கியமான ஆளு? ஆ, அப்பதான் வராங்களா அப்பச்சி? அவங்களுக்கு பிடிச்சவங்க. பிடிச்சவங்களா? ஏண்டி அது யாருடி? யார் அப்பச்சி? அமுதாம்மா. அவ எதுக்கு அப்பச்சி ஏன் நாத்தனாருக்கு நகை எடுக்க வரா? அவ உன் நாத்தனாருக்கு நகை எடுக்க வரல, செல்வாவுக்காக வர. அதான் நாங்களாம் இருக்கோம்ல அப்பச்சி, அவ எதுக்கு? அவதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை அவ நாத்தனார் மூலியமா கொடுத்துட்டு இருக்கா. அவளை ஏன் கூப்பிட்டீங்க? அவ செல்வா கிட்ட என்ன சொன்னான்னு நீயும் தானே கேட்ட. உன் நாத்தனாருக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னா அதுக்கு அவதான் காரணம். அதுவும் இல்லாம செல்வாவுக்கு நீ மட்டும் அக்கா இல்ல, அவளும் அக்கா தான். அதுக்கும் ஒரு படி மேல அவனை தூக்கி வளர்த்த அம்மா. சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டது அவதான். அவளுக்கு தான் நல்லா தெரியும் அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லத்தா, நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் அமுதா தான் முன்ன நின்று எல்லா ஏற்பாடும் செய்வா. எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த கல்யாணத்துல அவளுக்கும் பங்கு இருக்கு. இதுலயும் அவ முன்ன நின்று எல்லாம் பண்ணாதான் சரியா இருக்கும். ஆமா, பெரிய இவ அவ வந்தாதான் எல்லாம் சரியா இருக்குமா? உங்க அப்பச்சிக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? நினைச்சா ஒதுக்குறாரு, நினைச்சா சேர்த்துக்கிறாரு. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சனியை நம்மளை விட்டு தொலைஞ்சதுன்னு நினைச்சா திரும்பவும் வந்து ஒட்டிக்க போறா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது அவளை அத்து விடணும். வரவ சீக்கிரம் வந்து தொலை வேண்டிதானே? இவ வர வரைக்கும் நம்ம வாசல்லே காத்து கிடக்கணுமோ? தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்தாங்க அப்பச்சி, ம்? இந்தாங்க கோயில் பிரசாதம். முத நிச்சயத்துக்கு நகை எடுக்கும்போது குலசாமி முன்னாடி வேண்டிக்கிட்டு போகணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு வந்தேன். அப்போதானே நல்ல காரியத்துக்கு சாமி துணையா வரும். இது உங்க யாருக்காவது தோணுச்சா? ஏதோ கூப்பிட்டதும் ஷாப்பிங் வர மாதிரி கிளம்பி வந்துட வேண்டியது. இதுக்கு தான் அமுதா வேணுங்கிறது. உமா, இப்போ புரியுதா? நீ செல்வாவுக்கு அக்கா தான், இவ அம்மா. அம்மாவுக்கு தான் உள்ள மேல அக்கறை இருக்கும். அமுதா, டைம் ஆச்சு, போலாமா? இன்னும் முடியலடி இதெல்லாம். உள்ள என்ன அக்க போற நடக்க போகுதோ. சரி வாங்க போலாம். வாங்க. சரி வாங்க. அப்புச்சி, அத்தை தான் ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்தேன். சரிம்மா, நீங்க உள்ள போங்க. வாங்க. இதுக்கு நாம அப்பவே உள்ள போயிருக்கலாம்ல. உங்க அப்பச்சி என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு? நீங்க வாங்க அண்ணமண்டி, அவளை உள்ள வச்சு செய்வோம். அத்தை, நான் பத்திரமா வந்துட்டேன்.
அத்தை நான் கூப்பிடுறேன். அம்மா 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 ஒரு நிமிஷம். அம்மா சொல்லுமா, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க உங்க பொருளை வெளியே விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க. இது என்னன்னு தெரியுமா? இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? பல லட்சம். இத நீ என்கிட்ட கொடுக்காம எடுத்துட்டு போயிருந்தீன்னா லட்சாதிபதி ஆகி சந்தோஷமா இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது உண்மைதான். இது நான் எடுத்துட்டு போயிருந்தா நான் லட்சாதிபதி ஆயிருக்கலாம். ஆனா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருக்க முடியாது. 1 கோடியோ 1 ரூபாயோ அது நம்ம உழைப்புல சம்பாதிச்ச காசா இருக்கணும். அப்பதான் சந்தோஷமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். உனக்கு நன்றி சொன்னா அது ரொம்ப சின்ன வார்த்தை. நீ சந்தோஷமா நல்லா இருக்கணும். ஆஹா, நீ நிம்மதியா நல்லா இருக்கணும். என் மருமக மாதிரியே குணத்துல தங்கமா இருக்கா. உன் பேர் என்னம்மா? அமுதா. நல்ல பேரு. சரி வரேம்மா. ம். என்னம்மா அங்கனையே பார்த்துட்டு வர? ஒன்றும் இல்லை அப்புச்சி. சரி, நகை எடுக்க போலாமா? போலாம். சம்பந்தி, உங்க பொண்ணுக்கு உங்க சார்பா என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க. உமா, அப்பச்சி. உன் நாத்தனாருக்கு நம்ம வீட்டு சார்பா என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துருமா. சரிங்க அப்பச்சி. வாங்க நம்மண்டி வாங்க அத்தா. அமுதா, செல்வாவுக்கு என்ன எடுக்கணுமோ அதை நீ எடுத்தா. சரிங்க அப்புச்சி. அமுதா, சொல்லுங்க அப்புச்சி. செல்வாவுக்கு நகை வாங்கும்போது புவனாவுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நகை வாங்கிக்கம்மா. சின்ன வயசுலயே எம்புட்டு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்தி கொடுத்துருக்கா. அவ மனசுக்கு எங்க போனாலும் அவ நல்லா இருப்பா, ரொம்ப நல்லா இருப்பா. சரிங்க அப்புச்சி. அமுதா, அப்படியே உங்க அத்தைக்கும் ஒரு செயின் வாங்கிக்கம்மா. அப்புச்சி, அவங்களுக்கு எதுக்கு இப்போ? நான் அவங்களுக்கு அப்புறமா வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் சொல்றேன்ல, வாங்கி கொடுமா. எப்போ பண்ணணும்னு நினைச்சேன். அவங்கள எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள ஒரு தர்ம சங்கடமான சந்தர்ப்பம் அமைஞ்சிடுது. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சதில்ல. இனிமே அமையும்னு நினைக்கிறேன். நீ வாங்கிக்கம்மா. சரிங்க அப்புச்சி. வேற ஒன்று எடுக்கிறீங்களா? இதுவா? அதோ அங்க, அதோ செகண்ட். புவனாக்கு இது நல்லா இருக்கும். அத்தைக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எவ்வளோ? இந்த நகையை ஆல்ரெடி ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேற எதுனா இருக்கா? இல்ல மேடம், இந்த மாடல் ஒரு பீஸ் தான் இருக்கு.
கண்டிப்பா வாங்கிப்பாங்களா? ஆமா மேடம், அவங்க இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமர். ஓ சரி, இந்தாங்க. தோ இவங்க தான் இந்த நகையை செலக்ட் பண்ணவங்க. மேடம், நீங்க செலக்ட் பண்ண நகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆல்ரெடி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டேன். அமுதா, யாருக்கு நகை? உனக்கா? இல்லைங்க, என் அத்தைக்கு. அத்தைக்கா? உன்னை பார்த்தாலே நகை நட்டு போட்டுக்காம சிம்பிளா இருக்கேன். இருந்தாலும் உனக்கு எடுத்துக்காம உங்க அத்தைக்கு எடுக்கணும்னு வந்திருக்கியே. உன்னை பார்த்தா அப்படியே என் மருமக வானதியை பார்த்த மாதிரியே இருக்கு. அவளும் அவளை பத்தி பெருசா யோசிக்காம என்னை பத்தி தான் அதிகமா யோசிப்பா. உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு மாமியார் நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. நீயே இந்த நகையை உங்க அத்தைக்கு எடுத்துக்கோ. ஐயோ வேண்டாம், நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்காக எடுத்திருக்கீங்க, நீங்களே வாங்கிக்கோங்க. இத எனக்காக நான் எடுக்கல, என் மருமக வானதிக்காக நான் எடுத்தேன். மருமகளுக்கு வாங்கி கொடுக்கிற மாமியார் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரம். உங்களை மாதிரியும் என் அத்தை மாதிரியும் மாமியார் கிடைக்க நானும் வானதியும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நகைய உங்க மருமகளுக்கே கொடுத்துருங்க. நான் என் அத்தைக்கு என்னோட உழைப்புல தான் நகை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்புச்சியோட வற்புறுத்தலால தான் விருப்பம் இல்லாம நகை எடுக்க வந்தேன். நீங்க விருப்பப்பட்டு எடுத்த நகை உங்க மருமகளுக்கு கிடைச்சாதான் நல்லது. விட்டு கொடுக்கறதுலயும் தங்கமா இருக்கியே. உன் குணத்துக்கு முன்னாடி இந்த கடையில இருக்கிற நகையெல்லாம் மதிப்பில்லாதது. சரி, நான் கிளம்புறேன். ம். நகையை பில் போட்டு. ஓகே மேடம். ஏ உமா, இந்த ஆரம் நல்லா இருக்குல்ல? ஏ உமா, ஏய் ஏ உமா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எம்புட்டு நகை அழகா இருக்கு, அத பார்க்காம அந்த அமுத முகத்துல புன்னகைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆத்திரமா வருது. என் நெஞ்சுக்குள்ள எரிமலை வெடிச்சிட்டு இருக்கு. இதுல எந்த நகைய பார்க்க? அவ கல்யாணத்துல பிரிஞ்சு போனவ செல்வா கல்யாணத்துல வந்து ஒட்டிக்கிட்டாளே அண்ணமண்டி. அப்புச்சியோட மனசை இப்படி மாத்திட்டாளே. என் நாத்தனாரோட கல்யாணம் முடியணும்னு தான் பொறுத்து போயிட்டு இருக்க. கல்யாணத்துக்குள்ள எப்படியாச்சும் அவளை அப்புச்சி முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தணும். அதை ஏன் உமா தள்ளி போடணும்? இன்னைக்கே பண்ணிடுவோம். வாய்ப்பு அமையாமலா போயிட போகுது. அதை எடுங்க. ஏ அமுதா, உன்னை மாட்டி விட நல்ல வாய்ப்புடி. ஏய், எங்கடி போற? உட்காரு. ம். சூப்பர் டி. இதான் சரியான டைம். நான் அந்த கம்மல் எடுத்து அமுதா பேக்ல போட்டுறேன்.